ஹாய்ங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழில் இருக்க ஒரு சில வார்த்தைகளுக்கான ஹிந்தி வேர்ட்ஸ் அண்டு அதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டாபிக் நேம் ஹிந்தி வேர்ட்ஸ் த்ரூ தமிழ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப் ஆயியே. ஆப் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தங்க. ஆயியேனா வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப் ஆயியேனா நீங்கள் வாருங்கள். நெக்ஸ்ட் ஆப் அந்தர் ஆயியே. அந்தர் அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தங்க. ஸோ ஒருத்தங்க வெளியில் நிற்கிறாங்க, அவங்கள உள்ள வாங்க அப்படின்னா எப்படி சொல்லணும்னா ஆப் அந்தர் ஆயியே அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தமிழில் என்ன மீனிங்க? நீங்கள் உள்ளே வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் யஹா பைட்டியே. இங்கே அமருங்கள். யஹா அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தங்க. பைட்டியேன்னா அமருங்கள், உட்காருங்கள் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா யஹா பைட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் யஹ் லோ. இதை பிடியுங்கள். யஹ்னா இது, லோனா பிடி ஆர் எடு அப்படின்னு அர்த்தங்க. ஸோ யஹா அப்படின்னா இங்கேன்னு அர்த்தம், யஹ் அப்படின்னா இதுன்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட் யஹ் மத் கரோ. இதை செய்யாதீர்கள். நெக்ஸ்ட் சச் போலோ. உண்மையை சொல்லுங்கள். ஜூட் மத் போலோ. பொய் பேசாதீர்கள். ஸோ சச் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட் ஜூட்னா பொய் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாயர் ஜாவோ. பாகர் அப்படின்னா வெளியே, ஜாவோனா போங்க அப்படின்னு சொல்றதுங்க. ஸோ பாயர் ஜாவோனா வெளியே செல்லுங்கள் அப்படின்னு சொல்றதுங்க. இது எல்லாமே நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற ஒரு சில வார்த்தைகளுக்கான ஹிந்தி வேர்ட்ஸ் அண்ட் அதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோஸ்க்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய்ங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழில் இருக்க ஒரு சில வார்த்தைகளுக்கான ஹிந்தி வேர்ட்ஸ் அண்டு அதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டாபிக் நேம் ஹிந்தி வேர்ட்ஸ் த்ரூ தமிழ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப் ஆயியே. ஆப் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தங்க. ஆயியேனா வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப் ஆயியேனா நீங்கள் வாருங்கள். நெக்ஸ்ட் ஆப் அந்தர் ஆயியே. அந்தர் அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தங்க. ஸோ ஒருத்தங்க வெளியில் நிற்கிறாங்க, அவங்கள உள்ள வாங்க அப்படின்னா எப்படி சொல்லணும்னா ஆப் அந்தர் ஆயியே அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தமிழில் என்ன மீனிங்க? நீங்கள் உள்ளே வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் யஹா பைட்டியே. இங்கே அமருங்கள். யஹா அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தங்க. பைட்டியேன்னா அமருங்கள், உட்காருங்கள் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா யஹா பைட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் யஹ் லோ. இதை பிடியுங்கள். யஹ்னா இது, லோனா பிடி ஆர் எடு அப்படின்னு அர்த்தங்க. ஸோ யஹா அப்படின்னா இங்கேன்னு அர்த்தம், யஹ் அப்படின்னா இதுன்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட் யஹ் மத் கரோ. இதை செய்யாதீர்கள். நெக்ஸ்ட் சச் போலோ. உண்மையை சொல்லுங்கள். ஜூட் மத் போலோ. பொய் பேசாதீர்கள்.